Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி Payanam Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது அவல் பாசி பருப்பு பாயாசம். இது வந்து என்னன்னா விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம நைவேத்தியமாவும் செய்யலாம். அதாவது ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அவல் வந்து நீங்க ஒரு 10 minutes soak பண்ணி வெச்சுக்கோங்க. பாசி பருப்பை வந்து நம்ம பாதி வேக்காடு தான் விட்டு வேக வைக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் பாசி பருப்பு பாயாசத்துக்கு நம்ம அவல் ஒரு கப் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்திட்டு ஊற வெச்சிருக்கோம். அதாவது இது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஊற வெச்சுக்கலாம். இப்போ பாசி பருப்பை வந்து நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். இது வந்து என்னன்னா முழு வேக்காடு, அதாவது ரொம்ப இதா இருக்க கூடாது, வெந்திர கூடாது. கொஞ்சம் அதாவது பருப்பு தெரியற அளவுக்கு வேக வெச்சுக்கலாம். விசில் விட வேண்டாம். ஜஸ்ட் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இத வாஷ் பண்ணிட்டு நம்ம வேக வெச்சு எடுத்துக்கலாம். அதாவது அரை வேக்காடு அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாயாசத்துக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இது நல்லா வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு வெச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அவல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்தது வேக வச்சிருக்கிற பாசி பருப்பு இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா அவலும் நல்லா வெந்துருச்சு. ஆனால் பாசிப்பருப்பு வந்து என்னென்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். சாப்பிட்றப்போ கொஞ்சம் கரகரன்னு இருக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 6 ஏலக்காய் அளவுக்கு நம்ம பொடி பண்ணியிருக்கிறோம். இது கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஒரு 400 ml அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிச்சு விட்டுருங்க. கொஞ்சமாக போட்டாலே போதும், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிச்சிட்டோம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 15 முந்திரி 2ஆக உடைச்சிக்கலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 திராட்சை. நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான அவல் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. அவல் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை என கோரப்பெறுவது எது என்றால் அது பிறருக்கு தீங்கு பயக்காத சொல்லை சொல்லுதலாகும்.